ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 1,15,520 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 15,000 ரூபாய் சரிவு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 265 ரூபாய்க்கு விற்பனை. கோவை சிங்காநல்லூரில் அடகு கடையின் ஷட்டரை உடைத்து 70 சவரன் தங்கம் மற்றும் 20 கிலோ வெள்ளி நகைகள் கொள்ளை. சிசிடிவி கேமரா பதிவுகளை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை. சென்னை மாநகர் பேருந்துகளில் மின்னணு முறையில் பயணச்சீட்டு வழங்குவது பாதிப்பு. யுபிஐ கிரெடிட் டெபிட் கார்டு முறையில் பயணச்சீட்டு வழங்குவது தற்காலிகமாக நிறுத்தம். திருவாரூர் மாவட்டத்தில் 5,000க்கும் மேற்பட்ட லாரிகள் காலவரையற்ற வேலை நிறுத்தம். லாரிகளுக்கான எஃப்சி கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பல்வேறு பணிகள் பாதிப்பு. தமிழகம் முழுவதும் சிவாலயங்களில் மகா சிவராத்திரி விழா கோலாகலம். இரவு முழுவதும் சிறப்பு பூஜைகள், பக்தர்கள் இறை வழிபாடு. மகா சிவராத்திரியையொட்டி கோயில்களில் களைகட்டிய கொண்டாட்டங்கள். பக்தர்களை வெகுவாக கவர்ந்த நாட்டியாஞ்சலி உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள். ஈஷா மையத்தில் இரவு முழுவதும் மகா சிவராத்திரி விழா. இசை நிகழ்ச்சியில் சத்குரு ஜக்கி வாசுதேவுடன் நடனமாடிய பக்தர்கள். கோவை ஈஷா யோகா மையத்தில் மகா சிவராத்திரி விழா கோலாகலம். மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் உள்ளிட்டோர் பங்கேற்பு. ஈஷா யோகா மைய விழாவில் நடிகைகள் தமன்னா, ஸ்ரீநிதி ஷெட்டி, சாரா உள்ளிட்டோர் பங்கேற்பு. இரவு முழுவதும் களை கட்டிய கொண்டாட்டங்கள். ஈஷா யோகா மையத்தில் நடைபெற்ற விழாவில் வெளிநாட்டினரும் பங்கேற்பு. மகா சிவராத்திரி நிகழ்ச்சியில் மனமுருகி வழிபாடு. மகா சிவராத்திரியையொட்டி வட மாநிலங்களில் உள்ள சிவாலயங்களில் விழா கோலம். சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தும் நீர்நிலைகளில் புனித நீராடியும் பக்தர்கள் வழிபாடு.
சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் அடர் பனிமூட்டம். விடிந்த பிறகும் இலகாத பனியால் வேலை செல்வோர் அவதி. அதிகாலையில் அதீத பனி, பகலில் தகிக்க வைக்கும் வெப்பம். தமிழகம் புதுச்சேரியில் 19ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. தமிழகத்தில் வரும் 20-21ஆம் தேதிகளில் மழைக்கு வாய்ப்பு. புதுச்சேரி, காரைக்காலிலும் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். காரைக்கால் பகுதியிலிருந்து கடலுக்கு சென்ற 25 மீனவர்களை கைது செய்தது இலங்கை கடற்படை. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி 2 விசைப்படகுகளும் பறிமுதல். தமிழகத்தில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை அளிக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடிதம். அதிமுக ஆட்சி காலத்தில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்ட முடியுமா என ஸ்டாலினுக்கு பழனிசாமி சவால். தந்தை வழியில் முதல்வரானவர் ஸ்டாலின் எனவும் கடும் விமர்சனம். ஸ்டாலின் அவர்களே, தில்லு திராணி தெம்பு இருந்தா எங்களுடைய ஆட்சி காலத்தில் என்ன தவறு என்பதை சுட்டிக்காட்டுங்கள். பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். அதுல ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியல. நீங்க உங்க அப்பா வழியில நீங்க முதலமைச்சரானீங்க. உங்க அப்பா திரு கருணாநிதி அவர்கள் அதன் வழியில நீங்க எம்எல்ஏ ஆனீங்க. கோவை ஈஷா விழாவில் பாஜக அதிமுக நிர்வாகிகளை சந்தித்த தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா. யாருடன் கூட்டணி என்பதை தேமுதிக அறிவிக்காத நிலையில் கவனம் பெறும் சந்திப்பு. அதிமுகவுடன் கூட்டணி அமைத்ததுதான் தமது அரசியல் வாழ்வின் நம்பகத்தன்மையை சுக்குநூறாக்கியது. மதிமுக பொதுச் செயலர் வைகோ வேதனை. என்னுடைய அரசியல் வாழ்வின் நம்பகத்தன்மையை சுக்குநூறாகியது. எந்த அதிமுக பொதுச் செயலாளர் 19 மாதம் சிறையில் அடைத்தாரோ அதே அதிமுகவோடு உடன்பாடு வைத்ததை போன்ற ஒரு பிழையான, தவறான, மன்னிக்க முடியாத ஒரு முடிவு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நிதி மாற்றி பயன்படுத்தப்பட்டதாக வெளியான தகவலுக்கு தமிழ்நாடு அரசு மறுப்பு. மகளிர் உரிமைத் தொகை 5000 ரூபாய் வழங்க நிதி பயன்படுத்தப்பட்டதாக வெளியான தகவல் முற்றிலும் தவறானது என விளக்கம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே இருசக்கர வாகனம் மீது வேன் மோதி விபத்து. 2 குழந்தைகள் உட்பட 5 பேர் உயிரிழப்பு. கேரளாவில் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்ட குழந்தையின் உடல் நல்லடக்கம். முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு. கடினமான உலக பொருளாதார சூழலிலும் இந்தியாவின் வளர்ச்சி பிரகாசமாக உள்ளது. பிடிஐ செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். பிரதமர் நரேந்திர மோடியின் நேர்காணல் திட்டமிடப்பட்ட விளம்பர நடவடிக்கை என காங்கிரஸ் விமர்சனம்.
பட்ஜெட் தோல்வியை பிரதமர் மறைக்க முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு. அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக அரசுக்கு 5 கேள்விகளை முன்வைத்த ராகுல் காந்தி, வர்த்தக ஒப்பந்தம் என்ற பெயரில் நமது விவசாயிகளுக்கு நம்பிக்கை துரோகம் இழைக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. AI தொழில்நுட்பம் மூலம் உலகில் மாற்றம் கொண்டு வருவதில் இந்தியா முன்னணியில் உள்ளது. தெற்குலக நாடுகளுக்கான AI மாநாடு டெல்லியில் தொடங்கும் நிலையில் பிரதமர் மோடி பெருமிதம். வர்த்தக ஒப்பந்தம் குறித்து ராகுல் காந்தி தவறான தகவல்களை பரப்பி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டு. வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் நம் விவசாயிகள் பாதிக்காமல் இருக்க போதிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக விளக்கம். வங்கதேசத்தின் புதிய பிரதமராக நாளை பதவியேற்கிறார் தாரிக் ரஹ்மான். இந்தியாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் சபாநாயகர் ஓம் பிர்லா, வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி பங்கேற்கின்றனர். பாகிஸ்தானுக்கு எதிரான உலகக்கோப்பை லீக் ஆட்டத்தில் 61 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி. சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறியது இந்திய அணி. உலகக்கோப்பை T20 ஆட்டத்தில் கை குலுக்குவதை தவிர்த்த இந்தியா மற்றும் பாகிஸ்தான் வீரர்கள். இரு அணிகளுக்கும் இடையே தொடரும் அரசியல். போலந்தில் கடும் பனி காரணமாக உறைந்த நிலையில் காட்சியளிக்கும் பால்டிக் கடல். உறைந்த பனிப்பரப்பின் மீது பனிச்சறுக்கு, கைட் ஸ்கேட்டிங் விளையாடும் சுற்றுலா பயணிகள். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.